ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எடுத்த வீடியோ. புரட்டாசி 3வது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கலிய பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து புரட்டாசி 3வது சனிக்கிழமை தலைகள் போடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி சாதமும் அப்பளமும் கிண்டி எடுத்துக்கிட்டேன். அம்மா வந்து காலையிலேயே வந்து இட்லி, சாம்பார், அப்புறம் கார சட்னி வச்சுருந்தாங்க. அது அங்கே காலையில் டிஃபனை வந்து வீட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதேமாதிரி இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் கண்டிப்பாக நாங்கள் வருவோம். கங்கை கொண்ட சோழபுரம் வந்தோடனே சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தேன். எப்போதுமே நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்து வருவோம். ஒரு வாட்டி இங்கே மட்டும் தனியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிக்கிட்டு போயிருந்தோம். நாங்கள் போனப்போ பார்த்திங்க அப்படின்னா பெருமாளும் தாயாரும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் தான் இருந்தாங்க. அம்பு விடும் நிகழ்ச்சி நடந்தது. செம்ம கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா முடியை வந்து காணிக்கை கொடுத்துட்டுலாம் இருக்கிறாங்க பாருங்கள். கூட்டம் வந்து உங்களுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் வந்து பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் வீடியோவே எடுக்கல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். தாயாரை கூட நான் அந்தளவுக்கு பார்க்கல. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பெருமாளையே நான் வந்து பார்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்திருந்தேன். வீடியோ எடுப்போம் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தோட அவ்வளோ அழகாக உள்ளே போவாங்க. அதையுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். பக்தர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோவிந்தா நாமம் சொல்லி சூப்பராக பெருமாளை உள்ளார அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வெளியில் நாங்கள் சுற்றிட்டு உள்ளாரையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் கம்மியானதுக்கு அப்புறமா உள்ளாரையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகிறதுக்கு இருந்தோம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் மதியம் வந்து லஞ்ச் பண்ணோம். இங்கே வந்து கலியபெருமாள் கோயிலுக்கு வந்தாலே இந்த மான், மயில்லாம் பார்க்குறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பொரி வாங்கி கொடுக்குறது, அப்புறமா வெள்ளேரி பிஞ்சு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். அதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் வந்துவிட்டோம். எங்கேயுமே நடை வந்து சாத்தி இருந்தது. அதுக்கப்புறமா தான் சாமி பார்த்துட்டு வந்தோடனே நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தோம். நல்லா வெளிப்பிரகாரம் தான் ஃபஸ்ட்டு இங்கேயுமே சுற்றிட்டு அந்த நாகலிங்கம் மரத்தில் உள்ள பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லையா, பெருமாளுக்கு வந்து தலையல் போடணும். போட்டுட்டு அதையும் நான் வீடியோவாக ஷேர் பண்ணேன்.